அதாவது எஸ்கே விருந்தாளிக்கு பிறந்தவனே, உனக்குலாம் வேறு வேலை மயிரே கிடையாதா கேட்குறேன். இங்கே என்கிட்ட ஸ்பேனராக இருக்கும்போது எனக்கு சொம்பு தூக்குனேன். எனக்கு சொம்பு தூக்குறதுக்கு முன்னோட்டி அந்த சட்டி கிழவிக்கு சொம்பு தூக்குனேன். அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு போய் நின்று தியாகியாக நிற்கிறதுக்கு போனேன். நீ சட்டி கிழவிக்கு வாழ்க்கை கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த சட்டி கிழவி பல பேருக்கு சட்டியை கழட்டிட்டா. உடனே நீ நம்மளை தவிர இன்னொருத்தனுக்கு ஆட்டிட்டாலேன்ட்டு அந்த கடுப்பில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சொம்பு பிடிச்ச. இப்போ இங்கே சொம்பு பிடிச்சிட்டு இந்த எஸ்கேங்கிற விருந்தாளிக்கு பிறந்த விருந்தாளி நாய்க்கு எச்சக்கலை புத்தியாக தான் வரும். இப்போ இங்கே இருந்து அங்கே தாவி தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு தான் பழகணும். எத்தானா தங்காச்சி. இப்போ ஒவ்வொருத்தங்க லைவ்லையும் போய் ஒருத்தங்க பிடிக்கலை ஆகலை அப்படின்னா நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா, உன் ஆத்தா உன் அப்பனுக்கு தான் உன்னைய பெற்றிருந்தான்னா, ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கி போகிறவன் தான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன். இவன் விருந்தாளி இப்போ என்ன பண்ணுறான், எல்லாரும் கமாட்டர்லேயும் போய் அவளுக்கு பணம் போடாதீங்க. இந்த பிலிப்ஸுங்கிறவர் எனக்கு சூப்பர் சாப்பிட் பண்ணுறாரு. அந்த பிலிப்ஸுங்கிறவரையும் ஓடி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் அவளுக்கு பணம் போடாதீங்க, அவள் ரொம்ப மோசமானவ. இதை என்ன மயிருக்கு நீ சொல்கிற? இல்லை நீ சொன்னோன்னே எனக்கு யூடியூப்காரனே எனக்கு சம்பளம் கொடுக்காம நிறுத்திட போகிறானா? இல்லை அவ்வளோ பெரிய ஆள் உன் மூஞ்ச காட்டி ஏதாவது ஒரு வீடியோ போடுறியா? அடுத்தவங்கள வீடியோவை எடுத்து போட்டு அதில் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்ற எச்சக்கலை நாய். சில பேர் ஐடியில் போய் நல்லா சொல்கிறேன், இந்த எஸ்கேங்கிற புறம்போக்கு நாய் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அம்மாம்பா தங்கச்சியும்பா சைக்கோ பூனாம்பாங்கள்ல, அந்த சைக்கோ பூனாவை சேர்ந்தது புண்ணாக்குமவன். சரியான சைக்கோ. ஒருத்தங்களை ஆகலை ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா ஓரமாக போகிறது தான் ஒரு தாய் தாப்பனுக்கு பிறந்ததுக்கு அர்த்தம். இது பலவற்றைக்கு பிறந்ததுனால தான் 60 வயசு 50 வயசு ஆகுது அந்த நாய்க்கு. 50 வயசு ஆகி இன்னும் பொண்ணு கிடைக்காம உனக்கு இருக்கிற புத்திக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமாடா எங்கேயாவது? பூரா பொம்பளை கூட்டத்திலே கிடக்குற. எங்கேயாவது ஒரு ஆம்பளை கூட்டத்துக்குள்ளே போய் கிட. பொம்பளை கூட்டத்துலையா போய் அவளை அதை பண்ணுங்க அவளை இதை பண்ணுங்கன்னு என்னைய போய் சொல்கிறதுனால எதுவும் பிடிங்கிற முடியுமா? இல்லை நான் கேட்குறேன், ஏண்டா விருந்தாளிக்கு பிறந்தவனை அவளை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு போய் கொளுத்தி போட்டுட்டு அலையிறிய. உன்னால் நாக்கு கூட வலிக்க முடியுமா? உன்னால் யாருக்கிட்டையாவது ஒரு ஃபோன் போட்டு பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தைரியம் வருமா? நீ எல்லாம் தைரியமான ஆளா? அடுத்தவங்களோட வீடியோவை போட்டு அதில் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்ற எச்சக்கலை நாய். உன் மூஞ்ச காமிச்சோ இல்லை ஒரு ஓன் வாய்ஸ் போட்டு உன்னால் வர முடியுமா பிச்சைக்கார நாய? ஒருத்தங்களை ஆகலை பிடிக்கலன்னா ஒதுங்கி போ. பலவற்றைக்கு பிறந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பலவற்றை பிறந்ததே ஒருத்தங்களை பிடிக்கலை ஆகலைன்னா ஒதுங்கி போ. சரியா? அதுதான் ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்ததுக்கு சமம். இல்லை உன்னை பற்றி நான் ஏதாவது பேசுகிறேனா? நீ தானே அங்கங்கே ஓடி போய் எல்லாருக்கும் கமாண்டு போட்டுக்கிட்டு இந்த இன்னொரு பிள்ளையோட லைவ்லையும் போய் காசு போடாதீங்க வைக்காதீங்க. எனக்கு காசு போடுறாங்க போடலை. உன் ஆத்தா பூனாவில் எங்கேயும் வலிக்குதா? உன் ஆத்தா பூனாவில் எதுவும் பல பாம்பு விட்டு கொட்டுதா? நான் கேட்குறேன். எங்கள் வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு உன் வாழ்க்கை சரியாக இருக்கா? சொல்லு, உன் வாழ்க்கை சரியாக இருக்கா? உனக்கெல்லாம் காலகாலத்தில் கல்யாணம் ஆச்சா? கடந்து பொட்டை மரம் மாதிரி கிடந்து அலையிற. பொட்டை மரம் மாதிரி கிடந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அங்கிட்டு இங்கிட்டும். நான் தான் மானங்கிட்டத்தனமாக கேட்டுட்டேன்ல. எனக்கு ஸ்பேனராக இருந்து கிறுக்கு சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த. உன்னைய பிடிச்சி பிளாக் போட்டு தூக்கி எரிஞ்சிட்டேன். அடுத்தது இந்த அழகுங்கிறது அது ஆனா பெண்ணானே இன்ன வரைக்கும் தெரியாது. அது வந்துச்சு, அதையும் பிளாக் பண்ணி தூக்கி அடிச்சு விட்டேன். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மற்றவங்க லைவ்லலாம் போய் நீங்கள் சொல்கிறதுனால அவங்க என்ன பிடிக்கிற முடியுமா? இல்லை நான் அவ்வளோ பெரிய இழிச்சவாயா? வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே தப்பு உங்கள் 2 பேரையும் என்னோட யூடியூப்பில் ஸ்பேனராக வச்சது தான். இதுதான் மிகப்பெரிய தப்பு. இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த நாயை நம்பி யாரும் எந்த இடத்துலையும் பேசாதீங்க. இந்த எஸ்கே குமார் இந்த அழகுன்னு வந்துச்சுன்னா உடனே பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஏன்னா கொளுத்தி போடுற நாய்ங்க. இந்த எஸ்கேங்கிறதெல்லாம் அந்த ஜட்டி கிழவி கிடைக்க மாட்டாளான்னு போய் நின்னவன், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு போய் நின்னவன். அதை அந்த ஜட்டி கிழவியே சொன்னான். இந்த மாதிரி எனக்கு நூல் போட்டவன் தான்
அப்போ என் ஃபோட்டோ கண்ட இடத்துல ரிலீஸ் ஆனதை பார்த்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னான். அதை இந்த எச்சக்கலை நாயிட்ட கேட்டதுக்கு ஆமாம் உண்மைன்னு சொல்லிச்சேன். அந்த நேரத்தில் இப்படி அடுத்தவன் முண்டாட்டி கலைஞ்சவன் இவன் எப்படி அப்படின்னு நான் அப்போவே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது கேரக்டர் சரி வரலன்னு தூக்கி எரிஞ்சாச்சு. போகிறம்போக்கு ஈத்தர நீலாம் நல்லா ஆத்தாப்பனுக்கு தான் பிறந்தியா? இல்லை நான் கேட்குறேன், சும்மா போஸ்டில் போட்டு திட்டுனா மட்டும் ஆகாது. நீ ஆம்பளையா இருந்தால் எங்கே உன் மூஞ்ச காட்டி பேசு பார்ப்போம். ஏண்டா பொட்ட பயலை, நீ ஆம்பளையா இருந்தால் உன் மூஞ்ச காட்டு பேசு. பலவற்றைக்கு பிறந்த எச்சக்கலை நாய, எடுவட்ட நாய வர்றானுங்க என் மூத்திரத்தை குடிச்சுக்கிட்டே. மூதேவி நாய, உன்னையால முடிஞ்சா என்னை ஏதாவது போய் பண்ணு போ. அதை விட்டு அங்கே போய் கொளுத்தி போடுறது, இங்கே போய் கமாண்டு போட்டு 24 மணி நேரம் இந்த யூடியூப்லேயே சுத்துறிய. வேலை வெட்டிக்கெல்லாம் போய் திங்க மாட்டியா? பரதேசி நாய, இன்னும் ஆத்தால ஊர் மேய விட்டு தான் நீ தின்னுக்கிட்டு இருக்கியா? அந்த தின்ன கொழுப்பு உனக்கு இங்கே வந்து ஆடுது. நல்ல சோத்துல உழைச்சி சாப்பிட்டா உனக்கு இந்த மாதிரி வருமா? நல்ல சோத்துல உங்கள் ஆத்தா நல்ல விதமாக உழைச்சி உனக்கு சோறு போட்டால் அவன் புத்தி இப்படி வராது. கண்டவனுக்கு ஊர் மேய்ஞ்சிட்டு வந்து உனக்கு சோறு போடுறதுனால தான் அந்த சோத்தை தின்னுபிட்டு தின்ன சோறு செமிக்காமல் அங்கங்கே யார் லைவ் போடுறா, யாருக்கு கமாண்டு போடலாம், யார் என்ன சொல்லலாம். நீ என்ன சொன்னாலும் இங்கே என்ன மயிரை பிடிங்கிற முடியுமா? நீ இன்னும் போய் நாய் மாதிரி கத்திக்கிட்டே கிட, என் மயிரை பிடிங்கிற முடியுமா? நான் கேட்குறேன், புறம்போக்கு நாய, நீ ஆம்பளையா இருந்தால் உனக்கு தைரியம் இருந்தா நீ பேசி பாரு பார்ப்போம். வெறும் போஸ்ட் மட்டும் எழுதி போடுறாராம். அட பொண்ண பயலை இப்போதான் தெரியுது உனக்கு ஏன் கல்யாணமே ஆகலைன்னு. இவன் ஆம்பளையா இருந்தா போய் கல்யாணம் பண்ணலாம். இவன் தான் பொம்பளைகள் மூத்திரத்தையே குடிச்சுக்கிட்டு திரியிறான். இவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? பரதேசி நாய்க்கு 40 வயசு 60 வயசு ஆகுதான், இன்னும் கல்யாணம் ஆகலையாம். அதுக்காக தான் அந்த ஜட்டி கிழவியை பிடிச்சிட்டு சுற்றி இருக்கு. அந்த ஜட்டி கிழவி இவனை மட்டுமா பாப்பா? அவள் எல்லாரையும் தான் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கா. அதனால இவனை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்துருக்கா. நாய்க்கு அடுத்தவங்க வீடியோ போட்டு 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 அதில் வியூவர்ஸ் வர்றதுல இது உனக்கு ஒரு பெருமை, அதில் சப்ஸ்கிரைபர் வர்றது உனக்கு ஒரு பெருமை. ஆளு மூஞ்ச பாரு, நீலாம் சூடு சொரண உள்ளவனாக இருந்தால் என்னைய பற்றி பேசாமல் இருந்துப்பாரு, என்னைய பற்றி கமாண்டு போடாமல் இருந்துப்பாரு. நீலாம் சூடு சொரண மானம் ஈனம் வெக்கம். உங்கள் ஆத்தா உன்னை ஒருத்தனுக்கு தான் பெத்திருந்தான்னா நீ இந்த மாதிரி பார்க்க மாட்ட. நீ பலவற்றைக்கு பிறந்திருக்க. இன்னமும் சொல்கிறேன், அவங்க ஆத்தா ஒருத்தனுக்கு பெக்கலைங்கிறத இவன் கரெக்டாக ப்ரூவ் பண்ணுவான். பாருங்களேன், நானும் இவனை பற்றி பேசுகிறதே இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணுறது, எல்லாரும் வீடியோவில் போயும் லைவில் போயும் அவளுக்கு காசு போடாதீங்க ஃபிலிப்ஸு, நீங்கள் காசு போடாதீங்க. ஏன் ஃபிலிப்ஸ் போட்டால் உனக்கு எங்கே குடையுது? இல்லை நான் கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து வீவர்ஸ் போனால் இவனுக்கு பொறாம, என் சேனல் நல்லா வந்தால் பொறாம. என்னத்துக்கு? உன் உழைப்பில் எதுவும் நான் வந்தேனா? இல்லை உன் வீட்டு சோத்தை எதுவும் நான் தின்னேனா? இல்லை என் அப்பனுக்கு உன் ஆத்தா வந்து படுத்தாளா? நான் கேட்குறேன். எதுக்கு சும்மா இருக்கிற என்னைய வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? எச்சக்கலை நாய, உன்னையால அந்த சட்டி கிழவி ஏதாவது பிடுங்க முடிஞ்சிச்சா? உன்னால அந்த கூணுக்கிழவனை ஏதாவது பிடுங்க முடிஞ்சா? அங்கெல்லாம் போய் ஆட்ட மாட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் உன்னைய ஒரு நாயா கூட மதிக்க மாட்டாங்க. புரியுதா? உன்னைய ஒரு மனித பிறவியாக மதிக்கவே மாட்டாங்க. அதனால நீ இங்கே வந்து என்கிட்ட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? மானங்கட்ட கிழமா கேட்டுட்டேன், எச்சகட்டத்தனமாக கேட்டுட்டேன். என் லைவ்ல என்னோட சேனலில் நீ ஸ்பானராக இருந்த. நீ ஒரு கிறுக்கு சைக்கோ, ஒரு கோட்டி கிறுக்கு பைய, கிறுக்குக்கு பிறந்த கிறுக்கு. இன்னும் காலகாலத்தில் கல்யாணம் ஆகல பொண்ணை பையலுக்கு. எந்த பொண்ணை பையலை இப்படி மூட்டி விடுறது கூட்டி விடுறதுமா இருந்தால் எவன் பொண்ணு கொடுப்பான்? அந்த நாய்களுக்கு இவன் மூட்டி விடுறதும் கூட்டி விடுறதுமா இருக்கான் ஒவ்வொரு இடத்துலையும். இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஒரே பொம்பளை கூட்டத்திலே தான் கிடப்பான். ஆம்பளையா இன்னைக்குமே இருக்க மாட்டான். ஒரே பொம்பளை கூட்டத்திலே கிடப்பான் உட்காந்துக்கிட்டு. எச்சக்கலை நாய, அங்கங்கே போய் கொளுத்தி போடுறது. நீ கொளுத்தி போடுறதுனால இங்கே பிடிங்கிற போகிறாங்களா? ஒரு கமாண்டில் போய் உன்னால் கொளுத்தி போட்டுட்டா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? எச்சக்கலை நாய, என்னைய மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம். நீ ஃபேஸ் பண்ண முடியுமா உன்னால்? தொடநடிங்கி நாய, இன்னும் உன் கூட்டத்தில் உள்ள யாருக்காவது ஒருத்த ஃபோன் போட்டு பேசியிருப்பியா? அதுக்கு கூட பயந்துக்கிட்டு தொடநடிங்கியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற தொடநடிங்கி நாய, வந்தன செருப்பு கழட்டி சன்னி பிடுவேன் உன்னைய பார்த்துக்காமா. ஆளு மயிரப்பாரு, போய் ஆம்பளை கூட போய் மோதுடா. பொட்டச்சுக்கிட்ட ஏன் இங்கே பிடுங்க வர? பொட்டை பயல, நீ ஆம்பளையா இருந்தால் ஆம்பளை போய் மோது. ஏன் ஒரு பொட்டச்சுக்கிட்ட வம்புக்கு வர? ஏன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வம்புக்கு வர? இல்லை நான் கேட்குறேன்,
நீ ஆம்பளை தானே, சரியான ஆம்பளைக்கு ஆம்பளை ஆம்பளைட்டே போய் மோதுடா. கேன பூனா புண்ணாக்குக்கு பிறந்த விருந்தாளிக்கு பிறந்த தியானாம அவனை செருப்பு கழட்டி அடிச்சு புடுவேன் உன்னை. ஆமா